ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 24 நடக்க போகுது. எக்ஸாமுக்கு இன்னும் 100 டேஸாக இருக்குது. ஸோ 100 டேஸ் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட் புக் லிஸ்ட் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேபி பழைய மெத்தடில் February மாதம் ரிலீஸ் ஆகலாம். அது வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கடைசி காலகட்டம் இந்த 3 மாதங்கள் 100 டேஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாமே ப்ராப்பராக கன்சால்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் வீக்காக இருக்கும், எத்தனை கேள்விகள் நம்ம போட போகிறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே இந்த 100 டேஸில் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸை தட்டி தூக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வேகன்சி வரட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, சரி. இந்த 100 நாட்களில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்ன புக்ஸ் படிக்கணும், இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் காமன் திங் நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது எக்ஸாம்ஸில் லாஸ்ட் ஒரு 3 மாதம் 100 டேஸாக இருக்குன்னு சொல்லும் போது உங்களோட தேடல் கம்மி பண்ணுங்கள். இப்போது 100 நாளுக்கான பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும். பட் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாம் பார்க்குறீங்களா, 1 or 2 எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பரேஷன் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதான் முக்கியம். ஒரு வீக்லி பிளான் கொடுப்பாங்க, டெய்லி பிளான் கொடுப்பாங்க, ரிவிஷன் பிளான் கொடுப்பாங்க. எல்லாம் ஓகே, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன தோணுதோ அதை கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ எதனா 1-2 மட்டும் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தால் யூடியூபோ டெலகிராமோ அது சஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே பார்க்க டைம் தான் ஓடிக்கிட்டே போகும். 2026 ஜான் மந்த் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே மட்டும்தான். ஸோ ஃபோக்கஸை ஸ்ட்ராங்காக பண்ணிக்குவோங்க. ஓகே, சரி, பார்த்துடலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பீட் கிராஷ் கோர்ஸ் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷார்ட் டைம் பீரியடில் கிளாஸஸ், டெஸ்ட், நோட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வித் ஆஃபர் பேஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, எக்ஸாம்ஸ் நம்ம கையில் 100 டேஸ் தான் வந்திருக்கு இல்லையா? ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த 100 டேஸில் யாருமே இங்கே 100% சிலபஸ் இங்கே முடிக்க முடியாது. ஒரு புக் படிக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது நான் ஃபுல்லாக முடிக்கலைன்ற கவலையை விட்டுருங்க. நமக்கு அது ஃபுல்லாக முடிக்க முடியாது, ஃபுல்லாக தேவையும் இல்லை. எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கவர் பண்ணால் போதும். அப்போ இந்த 100 டேஸ் நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் இவங்க 3 பேர் தாங்க. மும்மூர்த்திகள் மாதிரி இந்த 3லுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகே, அது நம்பர் 1 யார் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் டு பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக வச்சுருந்தாலே போதுமான விஷயம் தான். எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிடலாம். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே எல்லா டாப்பிக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண முடியாது, அதுக்கான பாசிபிளும் இல்லை. எக்ஸாம்ஸ் அந்த கட் ஆஃப் என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் சேர்ந்து பண்ணுங்கள், எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். அப்போது படிக்கிற விஷயம் எதெல்லாம் பேசிக்ஸ், எதை படிக்கும், எப்படி கவர் பண்ணும், அதை பார்க்குற விஷயம்தான் பிவைக்யூ டெய்லி பேசிஸ். ஓகேவா? இங்கே நான் பிவைக்யூ லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன். லாஸ்ட் 1 மந்த்தோ லாஸ்ட் 1 வீக்லேயோ 10 டேஸ்லையோ ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு போகிறேன், ஒரு புரட்டி பார்த்துட்டு போகிறேன். அந்த கதையே வேணாம், இன்னிலேருந்து ஆரம்பிங்க. பிவைக்யூ டெய்லி படிக்கணும். ஓகே, பிவைக்யூ நான் டெய்லி படிக்க முடியல, எப்படி கஷ்டப்பட்டு படிக்க போகிறீங்க, ஈஸியாக வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 100 கேள்விகள், அந்த கதையே வேண்டாம். என்ன பண்ணுங்கள், எல்லா விஷயத்தையுமே சிம்பிளாக பிரேக் பண்ணிக்குவாங்க. ஒரு நாளைக்கு 5 கேள்வி படிங்க. ஓகேவா? நம்ம கையில் இன்னும் 100 நாள் இருக்கா? அப்படி பார்த்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 500 கேள்விகள் நீங்கள் முடிக்கலாம். 500 கேள்விகள் அப்படின்னா விச் இஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், 5 இயர்ஸ் பேப்பரை ஃபுல்லாக முடிக்கலாமா? ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் நீங்கள் 30 இயர்ஸ் 25 இயர்ஸ் அதெல்லாம் வேண்டாம். அப்போது 5 வருஷம் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி 5 கேள்விகள். காலையில் 2 கேள்வி, மதியம் 2 கேள்வி, நைட் 1. இது கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கலாம். பட் நமக்கு தேவை படிக்கணும், கண்டென்ட்டை முடிக்கணும். அது மட்டும் தான். எப்படி படித்தா என்ன, எப்படி படித்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும்தான். அப்படி நீங்கள் லாஸ்ட் டைமில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு 100 கேள்வி ஃபுல்லாக படிக்கிறத விட டெய்லி 5 படிங்க, நல்லா படிக்க முடியும், நம்பிக்கை நல்லா கூடும். ரைட்? இந்த 500 கேள்விகளில் ஒரு 100 கேள்வி என்ன ஆகலாம், உங்களுக்கு கரண்ட் அஃபேர், ஓல்டு டேட்டா எல்லாமே இருக்குமா, தூக்கிடலாமா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெய்லி படித்தா மினிமம் 6லேருந்து 7 வருஷம் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? பிவைக்யூ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் புக்கே இல்லைனாலும் ஒரு 10-15 கேள்விகள் சாலிடாக போட முடியும். அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கட் ஆஃப் ரீச் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ பிவைக்யூ மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? என்ன விஷயம் உங்களுக்கு, பிவைக்யூ டெய்லி படிக்கணும். ஏன்னா இந்த பிவைக்யூ நீங்கள் பார்க்கும்போது தான் ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அந்த டாபிக் படிக்கும் போது எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஒரு ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ பாலிட்டியிலோ இந்த டாப்பிக்கில் நம்ம படிச்சுட்டோம், எப்படி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்குது, பாலிட்டி ஹிஸ்ட்ரியில் படிக்கணும். நம்ம படிக்கும் போது ஒரு 4 பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம். அந்த 4 பாயிண்ட்டை வச்சு பிவைக்யூ எப்படி ஆன்சர் பண்ண முடியும், யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க,
எக்ஸ்ட்ரா கேள்விகள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எப்படி வந்து இருக்குது. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் புக்கில் வந்து படிச்சிருக்கோம், அந்த படித்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அங்கே அப்ளை பண்ண முடியும், எப்படி மாற்றி போட முடியும், எலிமினேஷன் எப்படி வந்து பண்ண முடியும், இந்த எல்லா விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த பேசிக்ஸ் படிக்கும் போது பிவைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி 5 கேள்வி படிங்க நான் போதும். திரும்ப நான் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் வந்து மேலே வந்து பலு ஏற்றிக்க வேண்டாம். டெய்லி 5 படிங்க, நிச்சயமாக 6 to 7 இயர்ஸ் முழுமையாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் பேசிக்ஸ் நம்ம கடைசியாக வந்து பார்ப்போம். கரண்ட் அஃபேர் எப்படி வந்து படிக்கிறது ப்ரோ? கரண்ட் அஃபேர் ஒரு கடல் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி தான் கவர் பண்ணுறது? எவ்வளோ படித்தாலும் நிச்சயமாக ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது. ஓகே, நம்பர் 1 என்ன, உங்கள் நோட்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன இருந்தாலும் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்கேயா நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா? டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட முடியல அப்படின்னாலும் இன்றைக்கி ஏகப்பட்ட இடத்துல ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நான் முதல்வன் டெஸ்ட் பேட்சே வந்து இருக்குது. அவங்க யூடியூப் சேனல்ஸ்லையோ டெலகிராம்லையோ ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மினிமம் 30 டெஸ்ட்டு கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கேள்வி, அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு 3000 கேள்வி கிடைக்குதா? இது 3000 கேள்விகள் இல்லை, 3000 கண்டென்ட். அப்போ இந்த 3000 கண்டென்ட்டில் மினிமம் 1000 கண்டென்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணியிருக்கும். ரைட்? அப்போ இந்த 30 டெஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது எந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏதோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணி இருந்தாலும், இல்லை பே பண்ண முடியல கஷ்டமாக இருக்குன்னா, நான் முதல்வன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அப்போ அதில் கொடுக்குற கரண்ட் அஃபேர் கேள்விகளை ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிடணும். அப்போ அந்த 30 டேஸ் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும்போது அந்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்லேருந்து முக்கியமான கண்டென்ட்லாம் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கூட கரண்ட் அஃபேர் போதுமான விஷயமா இருக்கும். அப்போ கரண்ட் அஃபேர் படிக்க முடியல, மந்த்லி மேகசைன், இந்த பிடி 365 இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறத விட கையில் என்ன சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் பிடி இது எல்லாமே வந்து படிக்கலாம், பட் படிக்க அது பைலப் ஆகிட்டே வந்து போகும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஃபுல்லாக படிக்க முடியாது, அதை மட்டும் பார்க்குற மாதிரி வந்திருக்கும். அந்த கதைக்கு நம்ம வந்து போக வேணாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிக்ஸ் வந்து படிக்க போகிறோம், பிவைக்கு படிக்க போகிறோம், கரண்ட் அஃபேருக்கு உங்கள் நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அது எந்த அகாடமி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டெஸ்ட் வச்சுனா பரவாயில்ல. ஒரு 30 டெஸ்ட் கொடுக்குறாங்களா, 30 டெஸ்ட் கரண்ட் அஃபேரை எல்லா ஆங்கிலும் கவர் பண்ணிட்டு போங்க. மினிமம் எலிமினேட் பண்ணுறதுக்காவது உதவும். ஓகே, சரி, இப்போது பேசிக்ஸ் எங்கே நம்ம லேர்ன் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 100 டேஸ் இருக்குது. அதாவது 100 டேஸில் 2 வீக்ஸ் என்ன வந்து படிக்கலாம், 1 வீக் எதை வந்து படிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து படிக்க போகிறோம். அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. நான் கொடுக்குற சப்ஜெக்ட், கொடுக்குற புக்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, உங்களால் எதை வந்து ஃபஸ்ட்டு படிக்க முடியும், செகண்ட் படிக்க முடியுமோ அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. மற்றவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த லாஸ்ட் 100 டேஸ் நீங்கள் மற்ற கைடன்ஸ் உள்ளே எடுக்கும் போது ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து போயிடாதீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அதை வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, இங்கே நான் சொல்கிற விஷயம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க போகிற என்சிஆர்டி புக்ஸோட லிஸ்ட்டு. இதில் இது நம்ம தேவையில்லையா, தூக்கிடலாமா? ஏன்னா மெயின்ஸ் தான் தேவைப்பட போது, ப்ரிலிம்ஸ்க்கு வேர்ல்ட் லிஸ்ட் தேவையில்லை. சரி, இப்போது கவர் பண்ண விஷயம் வந்து பாருங்கள். 6 அவர் பாஸ்ட், ஏன்ஷியன்ட், 7th மெடிவல், 8th உங்களுக்கு மாடர்ன். ரைட்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை 3ஐயும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் 11th and 12th வந்து போகணும். இதை ஃபினிஷ் பண்ணாமல் அட்வான்ஸாக படிக்க போகிறோம் அப்படி இங்கே போனீங்க அப்படின்னா பாயிண்ட்டை வந்து விட்டுருவீங்க. நீங்கள் 6th, 7th, 8th முடிச்சுட்டு போனால் 11th, 12th படிக்கும் போது இன்னும் ஈஸியாக வந்து ஃபீல் ஆகும். 8th புக்கில் 2 இருக்கா, 2 புக்கும் நீங்கள் முடிச்சு 12th படிக்கும் போது நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் படிக்க முடியும், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து வரும். இது எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு தீம்ஸ் புக்கை ஜஸ்ட் புரட்டி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு வந்து போதும். ரிவைஸ் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிவைக்யூ ப்ளஸ் கரண்ட் அஃபேர் டேட்டாக்கள் கவர் பண்ணிவிட்டு என்சிஆர்டி போதுமான விஷயம். ஸ்பெக்ட்ரம் படிக்கணுமானா இந்த லாஸ்ட் டைமில் இதை முடிக்க டைம் போதுமான விஷயமா இருக்கும், படிக்க முடியாது. இதை ஸ்ட்ராங்காக படிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியில். ஓகேவா? இந்த 10 கேள்விகளில் மினிமம் ஒரு 4 கேள்வி ரொம்ப டஃப்பாக வரும், 6 கேள்வி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். 4 கேள்வி ஏன் டஃப்பாக வந்திருக்கு, இதை நம்ம யோசிக்கிறத விட இந்த 6 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பாலிட்டி வந்து படிக்கிறோம், என்சிஆர்டி சில புக்ஸ் இருக்குது, லட்சுமிகாந்த் புக் வந்து படிக்கிறோம். இப்போ 20 கேள்வி கேட்குறாங்கப்பா. இப்போ 20 கேள்விகளில் ஒரு 7 கேள்விகள் ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி லிங்க் பண்ணி கேட்குறாங்க. 13 கேள்விகள் நம்ம என்ன புக் படித்தோமோ அந்த புக்கை பேஸ் பண்ணி கேட்பாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 100 கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த 100 கேள்விகளில் 60 கேள்விகள் ஸ்டாட்டிக் பார்ட். அதாவது என்ன உங்களுக்கு விஷயம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, இந்த 4 பேர். இந்த 4 பேர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இங்கேருந்து உங்களுக்கு 60% கேள்விகள் புக்லேருந்து கேட்டுருவாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது, என்விரான்மெண்ட் வந்து இருக்குது, அப்புறம் ஐஆர்லாம் வந்து கவர் ஆகுதா. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் பேட்ச் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதும் உங்களுக்கு. ரைட்டா? அப்போ இந்த பாலிட்டியில் 20 கேள்வி கேட்குறாங்கன்னா 7 கேள்விகள் இங்கே கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி வரும், 13 கேள்விகள் நம்ம என்ன புக்கை படிச்சோமோ அதை பேஸ் பண்ணி வரப்போகுது. அப்போ நம்ம சோர்ஸ் என்ன,
நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதை வந்து முடிக்கணும். லட்சுமிகாந்த் புக் படித்தோம், என்சிஆர்டி புக் படித்தோம், அண்ட் ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி படித்தோம். இங்கேருந்து என்ன கேள்வியாக கேட்டிருக்காங்க, இந்த 100 கேள்விகளை ஃபில்டர் பண்ணணும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபில்டர் பண்ணணும். நிச்சயமாக 100மே அட்டன் பண்ண முடியாது. அந்த 100ல் எவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 100 டேஸில் இந்த என்சிஆர்டிஸ் நம்ம எப்படி வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போது 6th புக்கு படிக்கிறதுக்கு சொல்லப்போனால் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் 1 டே போதும். 7th கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மிடிவல் கடுப்பாக இருக்கும். 8th உங்களுக்கு 1 டே வந்து முடிக்கலாம். தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் முடிக்க முடியும். பட் இந்த 12th புக்கெலாம் படி கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போது டைம் எவ்வளோ வந்து எடுக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். சில பேர் ஹிஸ்ட்ரி சீக்கிரமாக முடிக்கலாம், ஜியோகிராஃபி லேட் ஆகலாம். சப்ஜெக்ட் உங்களுக்கு எது கெப்பாசிட்டி ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை ப்ராப்பராக பிரிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி பாருங்கள், இப்போ இவ்வளோ புக்கு இருக்கா, இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த ஒரு விஷயங்க, ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. இந்த புக்கு இருக்குல்ல, தயவு செஞ்சு இந்த புக்கை ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக படிங்க. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் அதிகமான கேள்விகள் இந்த புக்கில் இருந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் 6th புக்லேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. 6th புக்கு படிக்கணுமா, வெறும் உங்களுக்கு ஒரு 45 பேஜ் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 டேயில் படித்து முடிக்க முடியும். பட் கேள்வி அங்கே தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, இதில் 8th and 10th புக் பெருசாக உங்களுக்கு தாக்கத்தை வந்து கொடுக்காது. டேட்டா செக் பண்ணி படிக்கிற மாதிரி வந்திருக்கும். பட் சும்மா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த 11th புக், இந்த 2 புக் ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் ஃபுல்லாக இந்தியன் ஜியோகிராஃபி, இது உங்களுக்கு கோர் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி ஃபுல்லாக வந்து கவர் ஆக போகுது. அப்போ 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, 6th முடிச்சுட்டு 7th முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி கடைசியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்தியன் ஜியோகிராஃபியில் ரிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று சாயில்ஸ் கவர் ஆகும், இன்னொன்று ஃபாரஸ்ட்லாம் வந்து கவர் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா வந்து இப்போ நாங்கள் இருக்கும். இப்போ ரிவர் இருக்குது, இண்டஸ் கங்கா இருக்குது அப்படின்னா ட்ரிபியூட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் பேங்க் என்ன, ரைட் பேங்க் என்ன ஃபுல்லாக கொடுக்கப்பட்டுனா கொஞ்சம் மக்கப்படுற மாதிரி வந்திருக்கும். மேப் வச்சு படிக்கணும். இது எல்லாமே லாஸ்ட்டாக வந்து இப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த கோர் ஜியோகிராஃபி, டெம்பரேச்சர்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, வல்கனோனா என்ன, எர்த்குவேக்னா என்ன, எப்படி சுனாமி எப்படி வந்து வருது, இது எல்லா விஷயமும் 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் முடித்தாலே போதுமான விஷயமா இருந்திருக்கும். ஜியோகிராஃபிக்கு ஃபார் எனஃப் இது. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிஸ் ப்ளஸ் பிஒய்க்யூ ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே நீங்கள் வந்து போகலாம். அண்ட் ஜியோகிராஃபியில் ஜிசிலியாங்கில் இருக்கிற அந்த 11 கிளைமேட்ஸ் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இந்த 11 கிளைமேட்ஸும் நம்ம சேனலில் வீடியோ வந்து வரும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 போதும், அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதுமான விஷயம்தான். ஓகே, அப்போ ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபிக்கு பேசிக்ஸு. அப்போ 100 நாளில் எப்படி பிரிக்க போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் இந்த 2 புக்கு நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி தெரியும். பட் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆனால் கொடுத்துற கண்டென்ட் தெளிவாக நீங்கள் படிக்கணும். டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இந்த வருஷம் அதிகமான கேள்விகள் எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது, பட்ஜெட் இருக்குது, எல்லா விஷயம் பேஸ் பண்ணி நிறைய கண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரி பேஸ்டாக வந்துருக்கும். ஸ்டோரியை விட்டுருங்க, அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கரு என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கோர் பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா இருந்திருக்கும். இங்கே இந்த எல்லா புக்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நிச்சயமாக பாலிட்டிக் நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இங்கே வந்து பின்னாக போய்க்கலாம். லட்சுமிகாந்த் மட்டும் படித்தா போதுமானு கேட்காதீங்க. சில விஷயங்கள் லட்சுமிகாந்த்லேயுமே இருக்காது, பட் இங்கே வந்து கவர் ஆகும். ஓகேவா, அதாவது பெரிய புக்கில் இல்லைனா கூட உங்களுக்கு அந்த குட்டி குட்டி புக்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா, அப்போ அந்த பிஒய்க்யூவில் எப்படிலாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி கேள்வி எடுத்து பாருங்கள். லட்சுமிகாந்தில் ப்ரியாம்பலில் ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க. பொலிட்டிக்கல் தியரியில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்டோரி இங்கே வந்திருக்கும். 9th புக்கு பேஸ் பண்ணி டேரெக்டாக கேட்டிருக்காங்க. 10th புக்கு பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே நம்ம கையில் வந்திருக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு ஃபஸ்ட் டாஸ்க் ப்ரைமரியாக ஒரு 100 நாளில் என்ன பண்ணலாம், ஒரு 60 நாள் அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த 60 நாள்களில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, என்சிஆர்டிஸ் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இப்போ நாங்கள் முடிக்கிறேன். அதாவது அந்த பேஸை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் வந்து முடிக்கிறேன். ஓகேவா, அது ஃபுல்லாக நான் முடிக்க என்ன ஆகிடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் என்ன பண்ணுறீங்க, 60 நாள்களில் டெய்லி நீங்கள் பிஒய்க்கு படிக்கிறீங்க இல்லையா. மினிமம் 3 இயர்ஸ் பேப்பரை ஃபுல்லாக வந்து இப்போ முடிச்சிட முடியும். டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அங்கேயும் கவர் பண்ணுறீங்க இல்லையா. இப்படி பார்க்கும்போது 60 நாட்களில் 60% நீங்கள் சிலபஸ் முடிச்ச மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். லாஸ்ட் 40 டேஸ், அந்த 1 மந்த் ஏப்ரல் மிட்லேருந்து மே வரும்போது ரிவிஷன் அது மட்டும்தான். அந்த மேப் ரீடிங், ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 9th and 10th பெருசாக வந்து படிக்கிற விஷயம் வந்து இருக்காது. நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த புக்காக தான் வந்து இருக்கும். இங்கே பிளானிங் இது எல்லாமே வந்து இருக்கும், எல்லாம் கொஞ்சம் பார்க்குற விஷயங்கள்லாம். பட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதை முடிச்சுட்டு 11th புக்கில் கையை வச்சுக்கோங்க. ஓகே, இது ஸ்டாண்டர்ட் புக்ஸு. எல்லா புக்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கிறது இல்லை. மேஜர் நிச்சயமாக கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இவரை கவர் பண்ணியே ஆகணும். இந்த புக்கில் நான் சொன்ன மாதிரி கிளைமேட்ஸ் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இது நமக்கு தேவையில்லை. எக்கனாமி உங்களுக்கு அந்த டேட்டாஸ்லாம் வந்து வேணும், ஒரு ஃபேக்ட்ஸ் டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா
சங்கர் கணேஷ் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த புக்கை லாஸ்ட் டைமில் படிக்க முடியாது, ரொம்ப பல்கியாக இருக்கும், அது தேவையும் இல்லை. லாஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், 12th முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர் கவர் பண்ணி சங்கர் கணேஷ் இருக்க கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, அண்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த திரும்ப நான் சொல்கிறேன், ஸ்பெக்ட்ரமோ இல்லை மற்ற எல்லா விஷயம் தாண்டி என்சிஆர்டிஸை ஸ்ட்ராங்காக முடிச்சுட்டு டெஸ்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு பிஒய்க்யூ முடிச்சுட்டு டைம் இருந்தால் இங்கே கையை வைங்க, டைம் இல்லைனா கையை வைக்காதீங்க, டைம் இருந்தால் இதை படிக்கலாம், அதுதான் நான் சொல்கிறது. ஓகே, ஆர்ட்ஸும் சேம் அதே விஷயம் தான். அண்ட் என்விரான்மெண்ட் இப்போலாம் இந்த புக்கை படிக்கவே முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ பேசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி இதெல்லாம் எல்லாமே 60 நாட்களில் எப்படி பிரிக்க போகிறோம். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 15 டேஸ் அப்புறமா நீ வந்து பின்னாக பிரிச்சுக்கலாம், போதுமான விஷயமா அந்த பின்னாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 15 டேஸ் அப்படின்னா 6 நாளைக்கு ஃபுல்லாக முடிக்கலாம். இல்லை படிக்க முன்னாடி உங்களுக்கு பிஒய்க்கும் கவர் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு கவர் பண்ணுறீங்க, ஒரு 30 டெஸ்ட் இருக்குது அப்படின்னா மினிமம் இந்த 60 நாட்களில் ஒரு 10 டெஸ்ட்டாக நீங்கள் வந்து பின்னாக முடிச்சிருக்கணும். லாஸ்ட் 40ல் வேகமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அட் லாஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது சிசேட். சிசேட்டுக்கு என்ன வந்து பண்ணலாம், 100 டேஸ் இருக்கா, டெய்லி சிசேட் டெய்லி 2 hours நீங்கள் படிக்கணும். எப்போ படிக்கணும் தெரியுமா, மதியம் 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும். அதாவது யூபிஎஸ்சி பேப்பர் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்களோ அந்த டைமில் 2:30 to 4:30 இந்த டைமில் சிசெட் ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிசெட் சிலபஸை டீகோட் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் ஒரு புக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டாபிக் வைஸாக வந்து படிங்க. சிசெட் எப்படி படிக்க வீடியோ நான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிசெட் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும். ஜிஎஸ்எம் இவ்வளோ சொன்னோமா, சிசெட்டை கம்மியாக தான் சொல்கிறேன், பட் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சிசெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் இருக்குது, எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி படியும் செக் பண்ணி படிங்க. அதுக்குமே பிஒய்க்கு மஸ்ட். ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா டெய்லி ½ an hour பிஒய்க்கு படிங்க. ஒரு 1.5 மணி நேரத்தில் கண்டென்ட் வந்து படிங்க. லாஸ்ட் ஒரு 50 நாளில் பிஒய்க்கு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சிசேட்டுக்கும் ஜிஎஸ்க்கும் பிஒய்க்கு ஒரு மூல மந்திரம், அது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சிசேட்டுக்கு அதிகமான கேள்விகள் டஃப்பாக கேட்குறாங்க, ரிப்பீட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும், பட் குறைஞ்சது ஒரு 10-12 கேள்விகள் ரிப்பீட் ஆகும். கண்டென்ட் அந்த லெவலில் வந்து வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதான் பேசிக்ஸ். அப்போ அந்த 100 நாட்களில் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி பிரிச்சுட்டு படிக்க நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். பயப்படாமல் படிங்க, ரிசல்ட் நம்ம கையில் இல்லை, படிக்கிறது மட்டும்தான். ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், எல்லாமே நல்லாவே நடக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.